2 தம்பிங்க போனாங்க. ஆண்டவரே, இயேசுவே, அங்க என்ன நடந்திருக்குமோ தெரியல. இயேசப்பா, நான் அந்த ஊழியத்தை போய் நீ சொன்னபடி உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யணும். தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தாங்க. என் தம்பிங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இயேசுவே, நான் அந்த ஊழியத்துக்கு போக முடியுமா? உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தாங்க ராஜா. ஐயோ, எனக்கு கால் முடியாம இருக்கு. ஆனாலும் நீர் என்னை பலப்படுத்துவீர். ஆண்டவரே, என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க சுவாமி. மகனே, உன் சகோதரர்கள் வரவில்லை என்று கவலைப்படுகிறாயா? சில நாட்களுக்கு முன்புதான் என்னுடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறார்கள். கவலைப்படாதே, நீ ஆக்குவா தேசத்திற்கு செல். ஒரு ஆத்துமாவை அல்ல, முழு தேசத்தையும் மாற்றக்கூடிய வல்லமையை உனக்கு தருகிறேன். என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தைரியமாக செல். ஆண்டவரே, நீர் என் கூட பேசினீர் ராஜா. இந்த உலகத்துல இந்த மாயிலும் பாவத்திலையும் விழுந்து அழிந்து போகாம உம்மோட சிங்காசனத்துல உன் கூட வீட்டு இருக்கிறார்களா? ஆண்டவரே, எனக்கு அதுவே போதும் சுவாமி. நான் போறேன் ராஜா. இந்த ஆத்ம தேசத்துக்கு நான் போகிறேன். அது ஒரு ஆத்மாவாச்சும் நான் ரட்சிக்கணும். நான் போறேன் ராஜா. இயேசுவே, உதவி செய்தல், உதவி செய்யும். பயமா இருக்கு. பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கீங்க. சரி, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு எடுத்து வந்தீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆத்மாக்காக ஒரு ஆத்மா ரட்சிக்க பண்ண. ஆண்டவரே, ஒரு ஆத்மா ரட்சிக்க பண்ண. ஆண்டவரே, ஆண்டவரே, உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு ஆத்மா ரட்சிக்க பண்ண. ஆண்டவரே, ஒரு ஆத்மா ரட்சிக்க பண்ண. ஆண்டவரே, ஆண்டவரே. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. பரத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாண்ணா. அங்க ஏதாவது ஆத்மாக்களை ரட்சித்திருப்பானா? ஆமாண்ணா, எனக்கும் தோணுது. ஆத்மாக்களை ரட்சித்து இருப்பாருன்னு எனக்கும் தோணுது. இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியலையே. தம்பி, சொல்லுங்கண்ணா. நான் போறேன் தம்பி. நான் போயிட்டு அந்த ஆத்மா தேசத்துல அந்த அழிந்து போற ஆத்மாக்களை ரட்சிக்கணும் தம்பி. ஆண்டவர் எனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னாரு. இல்லண்ணா, நான் போய் அங்க சுவிசேஷம் சொல்லி ஆத்மாக்களை ரட்சிக்கிறேண்ணா. உங்களுக்கு காலு முடியாம இருக்கு, நான் போய் அங்க ஊழியத்தை செய்யறேண்ணா. டேய், நீ சின்ன பையன், அந்த மொழியும் தெரியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல தம்பி, என் கால் முடியலதான். ஆண்டவர் அவர் தூதரை அனுப்பி எனக்கு முன்பாக வழியை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு பாதுகாப்பு தருவேன்னு சொன்னாரு. நான் போறேன் தம்பி. இல்லண்ணா, நான் போறேண்ணா. தம்பி, சொல்லுங்க. நீ போறியா? ஆமாண்ணா. தம்பி, பவுல் அநேக பாடுகள் மத்தியில அந்த படகு உடைந்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த கிராமங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் பண்ணாரு. தம்பி, அவங்களோட எந்த வகையில நாம் சிறந்தவங்க இல்ல. எத்தனையோ ஊழியக்காரர் சவால் விட இடத்துக்கு போய் சுவிசேஷம் கொடுத்திருக்காங்க, இப்பவும் கொடுத்து கொண்டு இருக்காங்க. தம்பி, நீ போ தம்பி, தைரியமா இரு. ஆண்டவர் உன்னோட துணையா இருப்பார். சரிண்ணா, எனக்காக ஜெபம் பண்ணீங்கண்ணா. இந்த தேசத்துக்கு வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு இருட்டா இருக்கு, யாரையும் காணாமே. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு அழிச்சிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இங்கே ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்பட வேண்டும்.
ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. நீரே என் கூட இருந்து நீரே வழி நடத்துங்க. வழி இது என்ன? என்னோட சகோதரனுடைய துணியை மட்டும் இருக்கு. ஐயோ அண்ணா, பரத் அண்ணா, ஐயோ அடரே, ஒரு ஆத்மாவாவது ரட்சிங்க. அடரே, ஒரு ஆத்மாவாவது ரட்சிங்க. ஒரு ஆத்மாவாவது ரட்சிங்க. ஆண்டவரே, இயேசுவே, என் கூட இருங்க. ஆண்டவரே, இந்த நாள் கொடுத்திருக்காங்க நன்றி. ஆண்டவரே, தாய் தகப்பன் இல்லாத ஐயா, ஐயா படிப்பு இருக்கிறது, ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கிறேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனே, நீர் என்னோட கூட பேசும். உங்களுடைய சித்தம் செய்ய எனக்கு வாஞ்சியா இருக்கிறது ஐயா. ఎస్ లార్డ్, ఎங்க పోయినాலும் నీకు ఆపుదల నాతో ఉంటుంది, కానీ నీ చేతులు నా పట్ల என்னோட கூட பேசுங்க. என் பிரிய மகனே, உன்னுடைய உயிருக்கு பதிலாக என் உயிரை தந்தேன் என்று தெரியாதா? இழந்து போனதை தேடி ரட்சிக்க தேவனுடைய குமாரனாக வந்திருக்கிறேன். அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்கள். மனிதர்களை அழிக்கும் ராட்சதர்களாக மாறி போகிறார்கள். இதோ நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போக வேண்டும், தைரியமாக போக வேண்டும். அந்த தேசத்தின் பெயர் ஆக்குவா. அத்தேசத்திற்கு பிரயாணமாய் செல். உனக்கு முன்பாக என் தூதர்களை அனுப்புவேன். உனக்கு முன்பாக என் தூதர்களை அனுப்புவேன். பயப்படாதே, தைரியமாக செல். ஆண்டவரே, அப்பா பிதாவே, என்னோட பேசினீர். ஆண்டவரே, அத மனிதர்கள் கொண்டு தின்னுகிற மனிதர் மத்தியில நான் போறேன் சாமி. என் கால் எனக்கு முடியாமதான் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்ய வாஞ்சியா இருக்கிறேன். என்னை நீர் பயன்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நான் எனக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி இப்பவே நான் அந்த ஆக்வா தேசத்துக்கு போகிறேன். ஆண்டவரே, நான் போறேன் சாமி, உதவி செய்யுங்க. உங்களுடைய பாதுகாப்பு என்னோட கூட இருக்கும். ஆக்வா தேசம் போறேன். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டவரே, உங்களுடைய தூதர்கள் அனுப்பி எனக்கு பாதுகாப்பு தருவேன்னு சொன்னீரு. ஆண்டவரே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. உடைய பாதுகாப்பு தாங்க, உடைய பாதுகாப்பு தாங்க. பார்த்தாலே பயமா இருக்கு. ஆண்டவரே, என்ன செய்வது? தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க. உடைய பாதுகாப்பு தாங்க, உடைய பாதுகாப்பு தாங்க. ராஜா, உடைய பாதுகாப்பு தாங்க. உதவி செய்யுங்க. இந்த ஆத்மாக்களை இப்படியாச்சும் வச்சுக்கணும். ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, அவங்க தொட வர்றாங்க. ஒன்னும் பண்ண முடியல அவங்களால. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி. என் காலை சுகமாக்கிட்டே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு எப்படி நான் சுவிசேஷத்தை சொல்லணும், எப்படி சொல்லணும் தெரியலையே.
இயேசுவே உதவி செய்யுங்க. சத்திய வேதம் இருக்கு. இந்த வேதம் எத்தனையோ ஆத்மாக்களை ரட்சித்தது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி எழுதின இந்த வேதம். இந்த வேதத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இது அவங்க தொட்ட மாத்திரத்தில் அவங்கள நீர் சுகமாக்க, அவங்கள மாற்றி அருளும். உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் சாமி. ஆண்டவரே, உதவி செய்தருளும். உங்களுடைய வல்லமையை தாரும், உங்களுடைய வல்லமையை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே, இந்த அழிந்து போற ஆத்துமாக்கள் உமக்கு வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் அவங்கள மாற்றும். உங்களுடைய வல்லமையை தாரும், உங்களுடைய வல்லமையை தாரும். உதவி செய்யும், உதவி செய்யும். இயேசுவே, இந்த பயங்கரமான ஆத்மா உமக்கு வேண்டும் சாமி, உமக்கு வேண்டும். நீரை மாற்றும், நீர் மாற்றும், நீர் மாற்றும். நீர் தொட்டரலும், நீர் தொட்டரலும். ஆண்டவரே, இந்த ஆத்மாக்களை ரட்சித்தது நான் இல்லை ஐயா. நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். உம்முடைய வல்லமை தான் ராஜா. இந்த வேதத்தை எத்தனையோ பேர் கையில் இருந்தோம், அதை வாசிக்காம இருக்காங்க. எத்தனையோ பேர் முழங்காலிட்டு ஜெபிக்க முடிஞ்சோம், இந்த மாதிரி ஜெபிக்க முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் மகா வல்லமையுள்ள தேவன். உம்மால் எல்லாமே கூடும். நீரே எங்களுக்கு துணையா இருந்தீர்களோ.